இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சட்னி தான் எப்படி அரைக்கிறது. அது 2 வகையான சட்னி நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். அது தேங்காய் சட்னி, கார சட்னி. இந்த தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிற மெத்தட், நான் அரைக்கிற மெத்தடில் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க அளவில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ நம்ம தேங்காய் எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னி எப்பொழுதுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பல் பூண்டு, இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் தேங்காய் சட்னிக்கு நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போய் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப வரக்கூடிய தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டு நமக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, மிளகாய், உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கினா தான் கொஞ்சம் நைஸாக அரைப்படும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கார சட்னிக்கு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கார சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.